Hi, all, this is Abhinay Shaktivel. Welcome to Abhi's Books and Bio channel. And this channel is all about ABCs of books. So, நீங்க என்ன மாதிரி ஒரு bibliophile அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ், இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிடிக், கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குல்ல, நம்ம டைரக்டா அது என்ன புக்குன்னு ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மஹி அண்ட் சகின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, காலையில எழுந்ததும் உயிரோட இருக்க ஒரு தவளைய சாப்பிடணும். சோ ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குல்ல, இன்னும் இப்படி இல்லாம சேலஞ்ச் இருக்கு அப்படின்ட்டு அது என்னன்னு சொல்றேன். சோ இதுல வந்து மஹி பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து காலையில எழுந்ததுக்கு அப்புறமா தவளையை சாப்பிடணுமா அப்புறம் சாப்பிடலாம்னு அதை தள்ளி போட்டுட்டே இருக்காரு. காலையில ஆகுது, மதியம் வருது, திருப்பி ராத்திரி ஆக போகுது. ஐயோ இந்த தவளை இருந்துட்டே இருக்கு, அதை வேற சாப்பிடணுமேன்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணணும்னு நினைக்கிறார். அன்னைக்கு நாளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்ஷன்லயே அவருக்கு போயிட்டே இருந்திருக்கு. அடுத்ததா நம்மளுடைய சகி இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, காலையில 6 மணிக்கு எழுந்ததும் 6:30க்குள்ளேயே அந்த தவளைய சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை என்ன, அந்த தவளையை சாப்பிடுறது. அதே நம்ம காலையில பண்ணிட்டோம், இனிமேல் என்ன வேலை பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியா இருக்க வேலைகளை முடிச்சிடுறாரு. நைட்டும் நிம்மதியா தூங்க போறார். சோ இந்த இடத்துல இதுதான் அந்த மெட்டஃபர். மார்க் ட்வைன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இங்க தவளை அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறது நமக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு கடினமான வேலை. அந்த கடினமான வேலையை காலையிலேயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலே அது வந்து நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண பாத்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம முடிக்காம இருக்கோமேன்ற அந்த ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும். சோ அந்த கில்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் திங்கே eat that frog அப்படின்ற மெட்டஃபர்ல தான் இந்த புக்கோட டைட்டிலே இருக்கு. அதை ஒரு ஹூக்கா எடுத்துட்டு தான் பிரைன் ட்ராசி அப்படிங்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. சோ இந்த eat that frog அப்படிங்கிற புக்ல பாத்தீங்கன்னா 21 great ways to stop procrastinating. சோ நீங்க நிறைய வேலைகளை கம்மியான நேரத்துல எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் தான் இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்டே வந்து இந்த புக்கோடைய பிளஸ் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த புக் வந்து ஒரு குயிக் ரீட் தான், நோ நான்சென்ஸ்னு சொல்லிடலாம். சோ நோ நான்சென்ஸ் அப்படின்னா அந்த புக் எல்லாம் பெருசா இருக்கணும். ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 400-500 பக்கத்துல அப்படியே பண்டலா இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கவே தேவையில்லை. இண்டெக்ஸ பார்த்தாலே உங்களுக்கு இந்த புக்ல இருக்கிற 21 waysல என்ன சொல்ல வராங்கன்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். சோ அதனால நீங்க புக்கை திருப்ப பாத்தீங்கன்னா எப்படி டக்குன்னு லாஸ்ட் பேஜுக்கு வந்தோடனே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா படிச்சு முடிச்சிருவீங்க. அண்ட் இது எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஈவன் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, புக் ஸ்டோர்ஸ்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. சோ அதனால இது ஈஸியான ஒரு அவைலபிலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு புக் தான். அண்ட் இந்த புக் யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி என்னுடைய முக்கியமான வேலைகளை நான் எதுவுமே சரியா பண்ணாம இருக்கேன், மெயினா ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போட்டுட்டே இருக்கேன், அப்ரூவ் பண்ணிக்கலாம்னு. நேரம் இருக்கு, வேலையும் இருக்கு, ஆனா நான் அதை டயத்துக்குள்ள முடிக்க மாட்டேன், எங்க மிஸ்டேக் பண்றேன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அண்ட் மெயினா நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, நான் எதுவுமே முடிக்காம இருக்கேன், சோ இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்றது தெரிஞ்சிடும். அண்ட் எல்லா டிப்ஸுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆக்ஷனபிளா தான் இருக்கும். நம்ம வந்து நமக்குன்னு இருக்கிற அது ஒரு பேசிக்கான ஹேபிட் தான். இப்போ நம்ம எல்லாரும் இதை வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நானும் வந்து அப்படியே பர்ஃபெக்டா இருப்பேன், சோ வேலை எல்லாம் டக்குன்னு முடிச்சிருவேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் அந்த வீக்னஸ் இருக்கு. எந்த வேலைனாலும் அப்படியே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாள் ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், ஐயோ அது முடிக்கவே இல்லைன்ட்டு. சோ இதை வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு DDD அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பார். டிசிஷன், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன். சோ நம்மளுடைய வேலை என்ன, எதை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு டிசிஷனா எடுக்கணும். அது என்ன வேலைன்றத கம்ப்ளீட்டா எழுதி வைக்கணும். அதுக்கப்புறமா டிசிப்ளின், அந்த வேலைக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அண்ட் டிட்டர்மினேஷன், இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை போவேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட அதை பண்ணி முடிக்கணும். அண்ட் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா 6P அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ப்ராப்பர் ப்ரேயர், பிளானிங்,
prevent poor performance. பிகாஸ் நம்ம வந்து ஒரு வேலையை, முக்கியமான வேலையை நேரம் கடந்து செய்யும் போது அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். பட் இதே இது வந்து இந்த வேலைதான் முக்கியமான வேலை, அது முன்னாடியே ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட நம்ம பண்ணி முடிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதே இருக்காது. தென் அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே ABCDE அப்படிங்கிற மாதிரிலாம் அலாட் பண்ண சொல்றார். A அப்படிங்கிறது ஹைலி ப்ரையாரிட்டி தர வேண்டிய ஒரு டாஸ்க். தென் அடுத்து B பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் A அளவுக்கு இல்லைனாலும் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க். C அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை வந்து அன்னைக்கு நாள்ல என்ன டைம்ல வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. தென் D அப்படிங்கிறது வந்து அதை இம்மீடியட்டா முடிக்க தேவையில்லை, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு முடிச்சாலும் ஓகே தான். தென் E அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய டாஸ்க். இந்த மாதிரிலாம் வந்து சிம்பிளா நம்மளுடைய டாஸ்க் என்னன்றதை பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைச்சிரும். தென் கிளியரா அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்னாலும் அது ஆக்ஷனபிளா இருக்கும். நமக்கே அதை படிக்கும் போது இம்மிடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ஃபீலை தான் இந்த புக்கு கொடுக்கும். தென் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் ஷேர் பண்ணியிருப்பார். செட் த டேபிள். அவர் வந்து அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ண சொல்ற விஷயம் என்னன்னா செட் த டேபிள். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் ஒர்க் பண்ண போறோம்னா காலையில எழுந்ததுமே அந்த ஒரு வேலை நம்ம அதைத்தான் பண்ண போறோம்னா நம்ம பண்ண போற வேலை இருக்குல்ல, அதை எந்த இடத்துல பண்ண போறோமோ அதை வந்து ஆர்கனைஸ்டா வைங்க. சோ நம்ம ஒரு பிளான் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோமா, அப்போ உங்களுடைய டெஸ்க நீட்டா வைங்க. இல்ல வேற என்ன வேலை இருக்கு, ஒரு ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ண போறோமா, சோ இந்த மாதிரி என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீட்டா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த என்வாயரன்மெண்ட்டை வந்து நீங்க மாத்துங்க. பிகாஸ் ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா அங்கங்க அன்ஆர்கனைஸ்டா இருக்குன்னா நமக்கு அந்த வேலையை முடிக்கணும்ன்ற எண்ணமே விட்டு போயிடும். சோ அதனால அங்க ஒரு வேலை பார்க்க போறோம்னா அதை சுத்தி இருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்குன்னா அதையும் கிளீன் பண்ணி வச்சிடுங்க. சோ செட் த டேபிள். தென் ரைட் இட் டவுன். என்ன நம்ம பண்ண போறோமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுதுறீங்க அப்படின்னாலே நீங்க மென்டலி அதை வந்து நான் பண்ண போறேன்ற ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க உங்களுக்கு ஒரு சிக்னலா அனுப்பிடுவீங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் அதுல அவர் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு சாப்டர்ல தி ஃபேமஸ் பெரேட்டோ பிரின்சிபலை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னன்னா 80-20 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வேலை, அதாவது ஒரு 10% 20% வேலையை முடிச்சா அந்த நாளோட 80% ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ல. ஸோ ஜஸ்ட் அந்த 10% 20% ஒர்க்ல தான் மற்ற 80% 90% ரிசல்ட் இருக்குன்னா அந்த டாஸ்கை நீங்க முடிங்க அப்படிங்கிறார். இதைத்தான் பெரேட்டோவுடைய 80-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு டெட்லைன் செட் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு இந்த வேலையை வந்து நான் 1 மணி 2 மணிக்குள்ள முடிச்சிருவேன், ஈவினிங்குள்ள நான் ஃப்ரீ ஆயிருவேன். இந்த மாதிரி வந்து நீங்களே அந்த வேலைக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இட் கிரியேட்ஸ் அன் அர்ஜென்சி. சோ நம்ம வந்து அந்த வேலையை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சியும் அதுல கிரியேட் ஆகும். தென் மல்டி டாஸ்கிங் எப்பவுமே பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் இன்னொரு வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இங்கேயும் நம்ம வந்து ப்ராப்பரான நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்க மாட்டோம், அண்ட் இந்த வேலையிலயும் நம்ம ப்ராப்பரா முடிச்சிருக்க மாட்டோம். சோ ஒரு வேலையை பாக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் முடிங்க. மல்டி டாஸ்கிங் வந்து இவர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணல. அண்ட் இன்னொரு பேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்திருக்கிற டிப்ஸ் வந்து டெக்னாலஜியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பாக்குறோம், டக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்றோம்னா, நான் ஏன் எப்பவுமே இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தரேன்னா அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா வெளில வர மாட்டோம். ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிட் டோரே கிடையாது. நம்ம அந்த உள்ள போயிட்டோம் அப்படின்னாலே வி கீப் ஆன் ஸ்க்ரோலிங் திங்ஸ். ஸோ அப்படி நம்ம ரீல்ஸ் பாக்குறோம், அங்க ஒரு டோபமைன் ஹிட் ஆயிரும். ஸோ அங்க அந்த பிரைன் ஸ்டிமுலேஷன் இருக்க இருக்க நம்மளால முக்கியமான வேலை என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட மாட்டோம். ஸோ அதனால டெக்னாலஜிக்கு ஸ்லேவா ஆயிடாதீங்க. பட் ரேதர் அந்த டெக்னாலஜி நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஈவன் நமக்கு வந்து ஆப்ஸ்லயுமே நிறைய பிளானர் ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வேலை ரிலேட்டடா ஹெல்ப் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டெக்னாலஜி எந்த லெவல்ல யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற டிப்ஸையும் இந்த புக்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஜாப்ல இருக்கோம், இல்ல ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பினஸ், சாட்டிஸ்பாக்சன், நம்மளும் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்கறது என்னன்னா கடினமான வேலைகளை முடிக்கிறப்போதான். சோ அந்த சாட்டிஸ்பாக்சன், அந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 21 ways to stop procrastination அப்படின்றதே சொல்லியிருக்காரு. சோ இப்ப அதோடைய சம்மரி.
ஸோ சம்மரி இன் த சென்ஸ் இதுல அவர் சொல்லியிருக்கிற அந்த 21 ways என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து செட் த டேபிள். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத வந்து கிளியரா தெரிஞ்சாதான் அந்த வேலையை பண்ண போறோம். சோ அந்த கிளாரிட்டி அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை எழுதி வைங்க. நம்பர் 2, பிளான் எவ்ரி டே இன் அட்வான்ஸ். நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க முதல் நாளே நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 15-20 மினிட்ஸை வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் இப்படிங்கறதுலதான் அன்னைக்கு நாளுக்கான வேலைகளும் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிலே ஆகும். சோ இதே நம்ம முதல் நாள் தூங்க போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு தான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா காலையில நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. காலைல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. சோ அதனாலதான் பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ்னு சொல்லியிருக்காரு. தென் அப்ளை த 80-20 ரூல் இன் எவ்ரி திங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பரேட்டோ பிரின்சிபல். ஸோ 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து எந்த 20% ஆஃப் த ஆக்டிவிட்டியில இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப அந்த வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட்டட், எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சுன்ற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. தென் எந்த வேலையை நீங்க பண்ணாலுமே அந்த கான்சிக்வன்சஸ் என்னன்றதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேலை நம்ம பண்றோம்னா அந்த வேலை எப்பேற்பட்ட இம்பாக்ட கிரியேட் பண்ணும், பாசிட்டிவா நெகட்டிவா. அந்த வேலை நம்ம பண்ணி முடிச்சோடனே இதுதான் அதோட ரிசல்ட் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது பாசிட்டிவா இருக்குமா? சம்டைம்ஸ் வந்து இதை நான் லேட் பண்ண என்ன மாதிரியான பெண் விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த கான்சிக்வன்சஸையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுவே வந்து இன்னும் அந்த வேலையை பண்றதுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். Then practice creative procrastination. So sometimes வந்து சில வேலைகள் வந்து நீங்க இம்மீடியட்டா அவசர கதியில ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. அதுக்குன்னு இப்போ இந்த வேலை எனக்கு முக்கியம் தான், ஆனா இம்மீடியட்டா நான் ரஷ் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல. சோ கொஞ்சம் அதை நான் வந்து என்ன பண்ணணும்ன்றதை என் மைண்ட்ல ஏத்தி ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் கொண்டு வரீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். தென் ABCDE மெத்தடை கண்டினியூஸா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் எது வந்து டாப் ப்ரையாரிட்டி தர வேண்டிய டாஸ்க், எது லீஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சோ அந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்க வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்க மெதுவா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. தென் ஃபோக்கஸ் ஆன் கீ ரிசல்ட் ஏரியாஸ். ஸோ எதுல வந்து அந்த அப்சல்யூட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ அந்த ஏரியாவை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் அதுல உங்களோட எஃபர்ட்டை நல்லாவே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. தென் லா ஆஃப் 3. ஸோ அது என்னன்னா சோ அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலையில 3 விஷயம் முக்கியமா என்ன இருக்கு. சோ லிஸ்ட் டவுன் த ஒர்க். சோ 3 ஏரியாஸ் ஆஃப் த ஒர்க். சோ அப்ப வந்து 90% உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கே போயிரும். சோ அப்ப வந்து அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தென் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் கிடைக்கும். ஸோ ஏன் வந்து அந்த லா ஆஃப் 3, அந்த லா ஆஃப் 3 வந்து அவர் எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ண சொல்றார். ஸோ முக்கியமான 3 செலவு என்ன, முக்கியமான 3 ஒர்க் என்ன, முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய அந்த வேலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி 3 அவர் வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணி ஜேர்னல் பண்ணவும் சொல்றார். தென் நீங்க அந்த வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த வேலையை பண்ண வேண்டியதுக்கு வந்து தேவையான பேப்பர்ஸ் என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, டூல்ஸ் என்ன, ஒர்க் மெட்டீரியல்ஸ் என்ன நம்பர்ல அதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியே அந்த வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களையும் நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. தென் டேக் இட் ஒன் பேரல் அட் அ டைம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. மோர், அதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு வேலை, இப்போ எனக்கு இதுதான் ஒரு வேலை, இந்த வேலையை முடிக்க நான் பேங்க் போயிட்டு இருக்கேன், ஸோ பேங்க் போற வழியில இப்படி இவங்களையும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி போனீங்கன்னா அங்க நீங்க பேங்க் போற வேலை வந்து நின்னு போயிரும், தள்ளி போயிரும். இன்கேஸ் லஞ்ச் டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்ல பேங்க் கூட்டமா இருந்ததுன்னா நீங்க போற வேலை அங்க முடியாது. சோ எந்த வேலையை நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்றப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எந்த இடத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆயிக்காதீங்க. தென் அப்கிரேட் யுவர் கீ ஸ்கில்ஸ். இப்ப உங்களுடைய கோர் என்னவா இருக்கும், இப்ப ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுதோ அதை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் ஒரு இடத்துல வந்து அந்த வேலை இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றப்போ நீங்க அவுடேட்டட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த வேலையை வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. சோ அந்த வேலைக்கு வந்து நீங்க உங்க ஸ்கில்ஸை வந்து கான்ஸ்டன்டா அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலையும் சீக்கிரமா முடிய ஆரம்பிக்கும். தென் ஐடென்டிஃபை கீ கான்ஸ்ட்ரைன்ஸ்.
சோ அந்த வேலையை நீங்க பண்ணும்போது என்ன மாதிரியான தடங்கள்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நெக்ஸ் என்ன, சோக் பாயிண்ட்ஸ் என்ன. சோ அது சம்டைம்ஸ் வந்து இன்டர்னலா இருக்கும். பிகாஸ் உங்களுடைய ஹேபிட்ஸ் இருக்கலாம். இது எனக்கு பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து டீ குடிக்கணும்னு வெளில போயிருவேன். அப்ப இந்த வேலை வந்து கொஞ்ச நேரம் வந்து நின்னு போயிரும். இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் இருக்கு, இவங்கெல்லாம் என்னை அதுல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த வேலையை முடிக்கிறதுல என்னென்ன மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குன்றதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. தென் சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ரெஷரை வந்து நீங்களே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா புட் த ப்ரெஷர் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்றேன். ஒரு 10 நாள் லீவ் எடுக்கிற சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த வேலையை 10 நாளுக்கு அப்புறம் பண்ணாம முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு அந்த 10 நாள் லீவ் எடுங்க. அப்புறம் நீங்க அந்த வேலை இருக்குன்றது உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமே தவிர அந்த வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்காது. சோ நீங்க ஒரு லீவோ ஒரு லாங் பிரேக்கோ எடுக்க போறீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டே நீங்க வந்து எடுங்க. இதைத்தான் புட் த ப்ரெஷர் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்றேன். தென் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். மத்தவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாப் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பி யுவர் ஓன் சியர் லீடர். சோ நீங்களே உங்களை சியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை அந்த வேலையை முடிக்க வைக்கும். சோ வி நீட் டு லுக் குட் இன் எவ்ரி சுச்சுவேஷன். என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஏதோ ஒரு லெசன் நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த குட்னஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க. எப்பவுமே வந்து ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன், நாட் தி ப்ராப்ளம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையை மட்டும்தான் எக்ஸாஜரேட் பண்ணுவோமே தவிர அதுல இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்றதை அனலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன், நாட் தி ப்ராப்ளம். அண்ட் நீங்க ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கீங்க அப்படின்னாலே நீங்களே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பீங்க. என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை கன்ஸ்ட்ரக்டிவா தான் பார்ப்பீங்களே தவிர ஒரு பெசிமிஸ்டிக்கா அதை நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. தென் டெக்னாலஜி இஸ் அ டெரபிள் மாஸ்டர். ஸோ நீங்க வந்து டெக்னாலஜில நீங்க ஒரு அடிக்டிவா இருக்கீங்களா அப்படிங்கறதையும் பாருங்க. சும்மா பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து இமெயில்ஸ் செக் பண்றது, தென் வேற ஏதாவது டிஎம்ஸ் வருதுன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் அவங்களுக்கு ரிப்ளை பண்றது. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு போயிடாதீங்க. ஏன்னா டெக்னாலஜி இஸ் அ டெரபிள் மாஸ்டர்னு சொல்றாரு. சோ அதுதான் நம்மள வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறதையும் 15th டிப்ஸா சொல்றாரு. ஒரு சைட்ல டெக்னாலஜி ஒரு டெரிபிள் மாஸ்டரா இருக்குன்னா அட் த சேம் டைம் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் சர்வன்ட்னு சொல்றாரு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளால கிளாசிஃபை பண்ணிக்க முடியும் எது இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதை நான் வந்து போன்ல தான் பண்றேன். அப்போ எனக்கு வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு வண்டர்ஃபுல் சர்வெண்டா இருக்கு. இப்ப இதை நான் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு போன்ல இங்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் பேசுறேன்னா என்னால இந்த வேலையை முடிக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்து இந்த ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற இந்த ரிவ்யூவை நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதை நான் இந்த காலையிலேயே பண்ணி முடிச்சிடறேன். ஸோ காலையில நான் இதை போஸ்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். இல்ல இது அப்புறம் பாத்துக்கலாம், பாதி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிச்ச பாதி அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன்னா எனக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்காது. சோ டெக்னாலஜிய நம்ம சர்வெண்டா யூஸ் பண்றோமா இல்ல அதை மாஸ்டர் ஆக்குறோமா அப்படிங்கறதும் நம்ம கையில தான் இருக்கு. தென் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். அந்த இன்டரப்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது எதையுமே உங்க வேலையில இன்டர்ஃபியர் ஆக விடாதீங்க அப்படின்னும் இதுல சொல்லியிருக்காரு. தென் இன்னொரு டிப்பா ஸ்லைஸ் அண்ட் டைஸ் த டாஸ்க்னு சொல்றாரு. சோ ஸ்லைஸ் அப்படின்னாலே இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பெரிய ஒரு ஃப்ரூட்டோ பெரிய ஃபுட்டோ சாப்பிடுறோம்னா அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுறோம்ல, குட்டி குட்டி சங்க்ஸா எடுத்து சாப்பிடும் போது நமக்கு டைஜஷனும் ஈஸியா இருக்குல்ல. அதே மாதிரி எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தாலுமே அதை ஸ்லைஸ் பண்ணி டைஸ் பண்ணிருங்க. சோ அப்ப வந்து என்னன்னா அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசா முடிக்கணும்னு இருக்காது. குட்டி குட்டி சங்க்ஸா இருக்கும் போது இந்த சங்க்ஸை முடிச்சிட்டேன், இந்த இதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த குட்டி குட்டி வேலைகளா அது ரிலேட்டடா முடிக்கும் போது அப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த பெரிய டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். சோ இத வந்து அவர் 18th டிப்பா ஷேர் பண்ணிருக்கார். தென் கிரியேட் லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் டைம். சோ அப்ப எல்லா வேலைகளையும் நீங்க அந்த மாதிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ்ல மத்த என்ன ஒர்க் இருக்கோ அதை உங்களால ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். தென் டெவலப் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. நீங்களே வந்து இது முடிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை வந்து உங்களுக்குள்ளே மைண்ட்ல கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த டாஸ்கை வந்து உங்களால டைம்குள்ள முடிச்சிருக்க முடியும். பிகாஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும் எந்த வேலையை வந்து உங்களால சீக்கிரம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வேலை பாக்குறோம்னா எனக்கு வந்து இந்த இப்ப பேசி முடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இதே என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ இருக்குல்ல, இப்ப இந்த இவ்வளவு நேரம் நான் பண்ணிருக்கேன்னா என்னால இந்த வேலையை வந்து பேசுறது ஈஸி.
இப்ப இதே வந்து இதுக்கு ஒரு டெஸ்கிரிப்ஷன், கேப்ஷன் இதெல்லாம் தேடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. சோ அப்ப வந்து பார்த்தோன்னா, எனக்கு என்ன ஈஸியா இருக்கு, இந்த மாரி பேசுறது தான் ஈஸியா இருக்கு. சோ இத நான் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா இத நான் போஸ்ட் பண்றப்ப இதுக்கான டெஸ்கிரிப்ஷன் என்ன, கேப்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணி வச்சுப்பேன். சோ இந்த எனக்கு தான் வந்து என்னுடைய ஸ்கில்லோட லெவல் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு வேலைய பார்க்கும்போது அவங்களுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியும் நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தென் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா சிங்கிள் ஹேண்ட் எவ்ரி டாஸ்க்னு சொல்றார். ஸோ நீங்க வந்து உங்களுடைய கிளியர் ப்ரையாரிட்டிஸ் என்னன்றத நீங்க டிராஃப்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அந்த ஒர்க்கை இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எதை நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதை இம்மீடியட்டா முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஜாப் முடியிற வரைக்குமே எங்கேயுமே நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க. 100% அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ப்ரொக்ராஸ்டினேஷன் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 21 டிப்ஸ்ல ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற இந்த புக்ல பிரையன் ட்ராசி சொல்லியிருக்காரு. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது இது வந்து உங்களுடைய செகண்ட் நேச்சர் ஆயிரும். பிகாஸ் நமக்கு இனிஷியலா பார்க்கும்போது ஒரு கஷ்டமா இருக்கும். பட் நீங்க இதுக்கு அக்கஸ்டம் ஆயிட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய நேச்சராவும் மாறிடும். அப்ப நீங்க எந்த வேலை பார்த்தாலுமே ஐயோ இந்த வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு எப்படின்னா ஒரு மசில் மெமரியாவே கிரியேட் ஆயிரும். தென் உங்களுடைய ஃபியூச்சர் சக்சஸும் உங்களுடைய ஃபீல்ட்ல வந்து அன்லிமிட்டடா இருக்கும். சோ அதனாலதான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா the more you procrastinate உங்களுடைய கில்ட் மைண்ட் செட் தான் நிறைய வரும். என்னால இதை பண்ண முடியலன்றது மட்டும்தான் நாள் முழுக்க உங்களுக்கு ஓடும். சோ இதே இது இந்த ஹேபிட் எல்லாம் உங்களுடைய ஒரு பர்சனல் பார்ட்டா உங்களுடைய நேச்சராவே நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா பெர்மனண்டாவே நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்ண போறீங்க. சோ அப்ப வந்து நீங்க ஒரு அன்ஸ்டாப்பபிளான பர்சனாலிட்டியாவும் மாறிடுவீங்க. சோ அதனாலேயே ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி இந்த புக்கையும் அவர் கம்ப்ளீட் பண்றார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீட் தான் இந்த புக்கு. ஏன்னா இதுல கொடுத்திருக்க எல்லா டிப்ஸுமே நான் as I said earlier ப்ராக்டிக்கல் ஆக்ஷனபிள் டிப்ஸ் தான். ஒரு புக் படிக்கிறோம், அது வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏதோ ரீசர்ச் பேப்பரை படிக்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கே வந்து ஒரு போர் ஆயிரும். சோ அந்த மாதிரியான ஒரு போர்டம வந்து இந்த புக் கொடுக்காது. ரொம்ப கிறிஸ்பா டு த பாயிண்டா இருக்கு. அந்த வள கொழுக்கல அதுக்குன்னு ஒரு இர்ரிலவென்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்ல. சோ அடுத்த பேஜ் திருப்ப பாத்தீங்கன்னா சோ நமக்கு டு த பாயிண்டா தான் இந்த புக் போகுமே தவிர எக்ஸஸான டீடைல்ஸ் அன்னெசரியான திங்ஸ் எதுவுமே இதுல வந்து ஆட் பண்ணல. சோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு எம்ப்ளாயியா, ஒரு பிசினஸ் பர்சனா, யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த புக்கை வந்து நீங்களும் படிச்சு பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த புக்கை கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை as usual சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரணும் அப்படின்னா கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் தட் ஃப்ராக், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.